விருச்சிக ராசி. தான் என்ன பண்ணணுமோ, தன்னுடைய கடமையில கண்ணும் கருத்துமா கரெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க. மத்தவங்க யாரும் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான கச்சிதமா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க விருச்சிக ராசிக்காரங்க. பல பேருக்கு விருச்சிக ராசிங்கள பிடிக்காது. ஏன்னா, இவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா இருப்பாங்க. குறிப்பா இவங்க மனசுல படுறத பட்டு படான்னு பேசுவாங்க. இவங்க பேசுறது மத்தவங்களுக்கு மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கும். ஆனா, இவங்க உண்மைய தான் பேசுவாங்க. ஆனா, இவங்கள யாருக்குமே பிடிக்காது. பொய் பேசுறவங்க, இந்த ஒரு மாதிரி இல்லாத இருக்கிற மாரி பேசுறவங்கள தான் புடிக்கும். ஏன் ஒரு சிலர்லாம் "உனக்கெல்லாம் பேச தெரியாதா? உனக்கு மத்தவங்கள புரிஞ்சுக்க தெரியாதா?" இப்படிலாம் நெறைய பேர் வசப்பாடிருப்பாங்க. ஏன் இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, இவங்க கூட பிறந்தவங்க, இவங்க பெத்தவங்க கூட இவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படி இருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, அடிபட்டு, கேவலப்பட்டு, என்னென்னமோ பட்டு, "அட போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பட்டு படான்னு தூக்கி போட்டு வந்தாச்சு. நான் பண்றது தான் கரெக்ட். எனக்கு என்ன தோணுதோ அத நான் செய்வேன். இத மட்டும் ஃபாலோ பண்றதுனால விருச்சிக ராசிக்காரர் யாருக்கும் புடிக்காட்டியும், இவங்களுக்கு இவங்கள ரொம்ப புடிக்கும். தன்னுடைய வேலைய ரொம்ப ரசிச்சு பாப்பாங்க. குறிப்பா டைம் ஃபாலோ பண்றதுல விருச்சிக ராசிக்கார அடிச்சுக்கவே முடியாது. இவங்க ஒண்ணு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, செஞ்சு முடிச்சுருவாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை கொண்ட உண்மையான விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலத்தின் காரணமா, கடவுள் படைத்த பொக்கிஷமா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% சாதகமான பலன்கள் தொடரப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல சிறப்பு பலன்கள் என்ன நடக்க போகுதுன்னா, உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு, மேலதிகாரிங்க உங்களுடைய சொந்த விஷயத்துல தலையிடக்கூடிய அளவுக்கு நெருக்கமாவாங்க. இத்தன நாளா உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க எல்லாரும் இப்ப உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. நீங்களே ஒதுங்கி போனாலும், "வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சு பார்ப்பாங்க. நல்ல சம்பளம் கிடைக்கும். பதவி உயர்வுகளுக்கு உங்களுடைய பெயர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரிகள், வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. புதிய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விற்பனை அதிகமாக்குவீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுடைய தொழில்ல வெற்றி கொடுக்கும். அடுத்து குடும்ப தலைவில பொறுத்தவரைக்கும், உடைய கணவர் வழி உறவுகளால நன்மைகள் உண்டாகும். உடைய உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில மதிப்பு, மரியாதை உயரும். குடும்பத்திலயும் நிம்மதி இருக்கும். சந்தோஷம் குடிகொள்ளும். உடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. அடுத்து கலைஞர்கள பொறுத்தவரைக்கும், நீங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் வரும். உடைய பணத் தேவைகள் பூர்த்தியாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காதவங்க கூட, இனி உங்கள தேடி வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும், நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்துறத சுத்தமா நிறுத்திருங்க. அதே மாரி நீண்ட நேரம் இரவுல தூங்காம இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமா தவிர்க்கணும். அதிகாலையில எழுந்து படிச்சீங்க அப்படின்னாக்க, நல்ல மதிப்பெண்கள் உண்டு. அதே மாரி டீச்சர்ஸுடைய ஆலோசனையும், பெற்றோருடைய ஆலோசனையும் ஏற்று நடப்பதனால, உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்கள் பலிதமாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் விருச்சிக ராசி. செவ்வாய் பகவானே அதிபதியா கொண்டவங்க. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இருக்கா? சுப்பிரமணியனோட வழிபாடு தான். அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சுப்பிரமணியனுக்கு ரோஜா பூ மாலை அணிவித்து வழிபாடு செய்வதனால நல்லது நடக்கும். நல்ல செல்வ செழிப்பு மேலோங்கும். ரொம்ப சுபிக்ஷமா இருப்பீங்க. "நல்லா இருக்கே! நீ பேசுறது" அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பீங்க. ஆனா, இப்ப நான் சொன்னது சாம்பிள் தான். முழு பலன்கள் எப்படி தெரியுமா அமையும் உங்களுக்கு? உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க? இதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள். அப்படி பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். கிரக நிலையை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில புதன் பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான், சுகஸ்தானத்துல சனி பகவான், பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான், கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு. அடுத்த பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சந்திர பகவான், அவர் கூடவே செவ்வாய் பகவான் வக்ரகதியில கூட்டணியில இருக்காங்க. அது பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் கூட கூட்டணியில இருக்கிறது சிறப்பான விஷயம். அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவான் இருக்காரு. அடுத்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறிட்டார். வரக்கூடிய 14/1/2024 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற போறார். அடுத்ததா 18/1/2025 அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறார். நான்காவதா கடைசி மாசத்துடைய இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய 28/1/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறார். இதனால பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே விருச்சிக ராசிக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி, தைரியமும் இருக்கும். தன்னம்பிக்கை தைரியமா இருக்கிறதுனால எல்லாரும் உங்கள பார்த்து பயப்படுவாங்க. குறிப்பா உங்க எதிரிகள்லாம் வந்துட்டு கொட்டம் அடங்கி போகும். உங்களுடைய கை ஓங்க போகுது. இத்தன நாள் ஒதுங்கி ஒதுங்கி போயிருப்பீங்க. நெறைய பேர் நெருக்கடி குடுத்துருப்பாங்க, கொடைச்சல் குடுத்துருப்பாங்க. ஆனா என்னடா வாழ்க்கை இத முடிச்சுக்கலாங்களா யோசிச்சிருப்பீங்க. இனிலாம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது.
உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு குடுத்தாங்களோ, அவங்களே ஓடி ஒளியக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில மிக நல்ல பலன்களை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க நினைத்த வசதிகள் கிடைக்கும். எத தொட்டாலும் சரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மனசுல தெம்பு உண்டாகும். வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கை கொடுக்குங்க. கைகூடி வரும். உங்களுடைய வாக்கு வன்மையால முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டுவீங்க. அதே மாரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும். தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நல்ல நிலைக்கு உயர போறீங்க. போட்டிகள் நீங்குது. நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது. உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். பண பிரச்சனைலாம் இனி இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைதான். நல்ல பணவரவு இருக்கும். அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இத்தன நாளா யோசிச்சீங்கல்ல, அட போங்கடா! நானும் பார்த்தாக்கு எவ்ளோ வேலைய என் தலையில கட்டி வைக்கிறீங்க. எல்லாத்தையும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன செஞ்சாலும் குறை கூறிட்டு தான் இருக்கீங்க. என்ன செஞ்சாலும் நான் செஞ்ச வேலைக்கு மத்தவன் கிரெடிட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி வெறுத்து போயிருந்தீங்க இல்லையா? இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உயர்வு கிடைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்ல திருமண சுபகாரியங்கள் நடக்கும். திருமணமே ஆகல. எந்த பொண்ண பார்த்தாலும் செட் ஆகல. எந்த பையன பார்த்தாலும் செட் ஆகல. இனி நீங்களே ஒதுங்கி, கல்யாணம் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் சன்னியாசியா போறேன்னு உட்கார்ந்தாலும் சரி, நல்ல தகுதியான உங்க மனசுக்கு பிடிச்ச நீங்க விரும்பிய வரனை கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது காதல்ல இருக்கவங்களுக்குலாம் திருமணத்துல கைகூடும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. சதா நேரமும் கணவன் மனைவிக்கிட்டே சண்டை சச்சரவு இருந்தவங்களுக்கு கூட இனி வந்து கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையா இருக்க போறீங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். உறவுக்காரர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். குறிப்பா விருச்சிக ராசி அந்த பெண்களுக்கெல்லாம் சூப்பரோ சூப்பர். மனசுல தைரியம் கொடுக்கும். உடைய சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும். உடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேருது. சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமா நடக்கும். இனி வந்து கெட்டதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. நீங்க தான் யாரு அப்படிங்கிறத உணர்த்திடுவீங்க. போட்டிகள் மறையுது. உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ ஒண்ணும் உங்ககிட்ட சரணடையணும். இல்லையா ஓடி ஒளியணும். எல்லாரையும் ஓட விட போறீங்க. அது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறையுது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரத்து கூடும். மனக்குழப்பம் நீங்குது. திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் பெறுவீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் நிதானமா பாத்துக்கோங்க. கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுட்டு உங்களுடைய செயல்பாடுகள் நிதானத்தை கடைபிடிச்சிட்டா போதும். விருச்சிக ராசி வெற்றி அடையக்கூடிய ராசியா மாறிடுவீங்க. குறிப்பா ராகினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து பணவரவு அதிகமா கொடுக்குது. விறுவிறுவிறுன்னு பேசியிருப்பீங்க. இனி விறுவிறுவிறுன்னு உங்க கைக்கு பணம் வரும். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலை உயருது. நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? சூப்பரா இருந்துச்சா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷத்துல திளைக்க போறீங்க. கடந்த காலத்துல தடைப்பட்ட வேலைகள், திருமணங்கள் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கைக்கூடி வரும். அதுவும் திருமணம்ங்கிறது நல்ல வரனா அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சூப்பர். அடுத்த அனுசம் நட்சத்திரம். விருந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குதூகலமா இருக்க போறீங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வெளியில போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிலை வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் படிப்படியாக சரி செஞ்சிருவீங்க. தம்பதிகளுக்கிடையே நிலை வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது. பிரிந்திருக்கூடிய குடும்பம் கூட இப்ப வந்து ஒண்ணு சேரும். அது உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்குது. என்னப்பா குறை அப்படின்னு மத்தவங்க உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா வகைகள்லயும் சிறப்பான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. அடுத்த கேட்டை நட்சத்திரம். வேலை பார்க்கறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். உங்களோட திறமைகள் மேம்படும். நீங்க கேட்ட சலுகைகள் எல்லாமே தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய முதலாளி கிட்ட வேலை பார்க்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். சகல விதங்களையும் சௌபாக்கியம் கிடைக்குது. சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. இத்தனை நாளா உங்களை வந்து போட்டியை நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே மனசு மாறிடுவாங்க. ச்சே, இப்பேற்பட்ட ஒரு நல்லவனை போய் நம்ம இப்படி தொல்லை பண்ணிட்டோமே, இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷியை போய் நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட உங்களுடைய தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். நல்ல சம்பளத்தோட. சோ பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, ரொம்ப சிறப்பா இருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களே. ஜனவரி மாதம் உங்களுக்கு டாப் லெவல். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கப்புன்னு பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு சென்று ரோஜாப்பூ மாலை இட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்த அதிர்ஷ்டமான கிழமைகள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை நாட்கள்ல திங்கள் மற்றும் வெள்ளி. தேய்பிறை நாட்கள்லயும் திங்கள் வெள்ளி. இந்த 2 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். ஏதாவது சுபகாரியங்களை தொடங்கணும்.
எதுவுமே நேரம் காலம் பார்க்கலப்பா. ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னாக்க இந்த நாட்கள செஞ்சீங்கனாக்க நன்மைகள் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம். ஜனவரி மாதம் 12, 13 இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பெருசா வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப கராரா இருந்துக்கோங்க. யார்ட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. எங்கேயோ சண்டை சச்சரவு நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல இருக்க வேணாம். ஓடி வந்துரணும். குறிப்பா இந்த 2 நாள்லயுமே முருகப்பெருமான்ட்ட போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வந்துருங்க. சிறப்பா இந்த நாள முடிச்சு குடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கோங்க. அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 22, 23 இந்த 2 நாட்களையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்ங்கிறதுனால, இதையும் உங்களுக்கு ஏதாவது அந்த நாள்ல வந்து இந்த விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சாக்க இந்த நாள்ல செய்யுங்க. அதீத நன்மைகள் உண்டாகும். எல்லாமே ஓகே. இப்போ பொதுப்படியா வந்துட்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தனிப்பட்ட பரிகாரம் கேட்டீங்கன்னாக்க, விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். நெனச்சத நடத்தக்கூடிய செயல்திறன் கொண்ட உங்களுக்கு, திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த அனுச நட்சத்திரம். இவங்கள பொறுத்தவரைக்கும் நெனச்சத சாதிக்கணும். உங்களுக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சுப்பிரமணியனுடைய அண்ணன் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். வெற்றியை அடையிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சங்கடங்களை விலக்கி நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குங்க. சோ எப்படி பார்த்தாலும் சரி விருச்சிக ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்துல ரொம்ப அருமையா இருக்கு. கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. உங்களால முடிஞ்சதுன்னா இந்த வருஷத்துடைய முதல் மாதம் இல்லையா? குடும்பத்தோட உங்க குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செஞ்சிருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒட்டு மொத்தமா குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். புரியுதுங்களா? விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் இவங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது. குடும்பமே நல்லா இருந்தா மட்டும் தான் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இல்லையா? சோ அதனால குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே நிறைய அதிர்ஷ்ட பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேங்களா? நல்லதே நடக்கும். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.